தமிழக ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டு இயக்கம் ஜாக்பாட் இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சி முருகன் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் டெட் தேர்வுக்கு தமிழக அரசு நியமித்திருக்கக்கூடிய அரசாணை 231 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மேலும் ஜாக்பாட் இயக்கத்தினுடைய சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருக்கக்கூடிய 2 சீராய்வு மனுக்களில் தமிழக அரசும் மத்திய அரசும் 2.25 லட்சம் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக எங்கள் சார்பாக அவர்கள் வாதிட வேண்டும். உடனடியாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முடிவதற்குள் தமிழக அரசு இந்த சிறப்பு டெட் அரசாணை 231 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்து எங்களை எல்லாம் 2.25 லட்சம் ஆசிரியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய எளிமையாக கேள்விகள் அமையும் என்று எங்களுக்கு கூறிவிட்டு நேற்று ஒரு சர்க்குலரை தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு சிறப்பு டெட்டுக்காக கோச்சிங் கிளாஸ் வைக்கின்றோம், சிறப்பு டெட்டுக்காக புத்தகம் தனியாக தயாரித்து தருகிறோம் என்று எங்களையெல்லாம் ஏமாற்றி ஒருபுறம் அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நாங்கள் ஸ்கிரீன் செட் டெஸ்ட் மாதிரி வச்சு உங்களை காப்பாற்றுகிறோம், கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கை நடுரோட்டிலே விட்டுவிட்டு எங்களை ஏமாற்றும் வண்ணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலமும் அமைதியாக இருக்கின்ற போது, வழக்கு தொடுத்து விட்டு அமைதியாக இருக்கின்ற போது தமிழக அரசு மிக வேகமாக இந்த ஜிஓவை போட்டு நடைமுறைப்படுத்தி 2.25 லட்சம் ஆசிரியர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த மன உளைச்சலில் இருந்துதான் எங்களுடைய ஆசிரியர்கள் கடந்த 2 மாத காலமாக எங்களுடைய 10ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கும் 9ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கும் 5ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கும் பாடம் நடத்தி வருகிறார்கள். இப்படி ஒரு அரசு ஊழியர்களை தகுதிகான் தேர்வு முடித்து ஒரு பணியில் இருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வு முடித்து பணியில் இருக்கக்கூடிய 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஆகி 55 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய 2.25 லட்சம் ஆசிரியர்களை பழிவாங்க துடிக்கும் மத்திய அரசு, சுப்ரீம் கோர்ட், தமிழக அரசு இந்த 3 அமைப்புகளும் உடனடியாக முனைந்து எங்களுடைய மன உளைச்சலுக்கு தீர்வு கண்டு உச்சநீதிமன்றத்திலே இந்த தீர்ப்புக்கு எதிராக என்சிடி என்கின்ற கல்வி அமைச்சகத்தினுடைய கீழ் இயங்கக்கூடிய அந்த அமைப்பு சார்பாக அஃபிடவிட் தாக்கல் செய்து உடனடியாக இந்த டெட்டிலிருந்து 2.25 லட்சம் தமிழக ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த 231 ஜிஓவை இன்று இரவே உடனடியாக ரத்து செய்து எங்களுக்கு சிறப்பு டெட்டிலிருந்து விலக்களித்து டெட்டிலிருந்து விலக்களிக்க தமிழக அரசு என்சிடி அமைப்பு உச்சநீதிமன்றத்திலேயே மிக விரைவில் அடுத்த வாரமே வழக்கை கொண்டு வந்து